ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷரில் ஒரு ட்ராவல் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியோடு இன்றைக்கி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு தாங்க போகணும். அந்த சிங்கப்பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பாறையால் கட்டப்பட்டிருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா 1.5 ஏக்கர் பரப்பளவு இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் ஒரு குகையில் கருவறையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பிரதான தெய்வங்க. ஒரு பாறையால் வெட்டப்பட்டிருக்கும். இது அவங்களோட உருவம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க. இதுக்கு அந்த நரசிம்மருக்கு பார்த்திங்கன்னா 4 கைகள் இருக்குங்க. 2 மேல் கைகள் அவரோட சங்கையும் சங்கு சக்கரத்தையும் வைத்திருப்பார். மற்ற 2 கைகளில் பார்த்திங்கன்னா அபய முத்திரையும் உரு அஸ்தா, அதாவது அவரோட மடியில் ஓய்வெடுக்கின்றனங்க. இது எல்லாமே அழகாக அங்கே இருக்கும். முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் தான் உக்ர நரசிம்மர் தான் நெற்றியில் 3வது கண்ணுடன் காட்சி அளிக்கிறாருங்க. நம்ம போய் பெருமாளை சேவிக்கும் போது அவரோட கண்ணை நம்மளுக்கு காமிப்பாங்க. அது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு போகும்போது அந்த நெற்றியை பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வேணுனீங்கன்னா கண்டிப்பாக நரசிம்மர் நமக்காக நடத்தி கொடுப்பாரு. ஸோ இப்படி தான் எங்களோட ஆன்மீக கோவிலான போய் பார்த்துட்டு வந்தோங்க. மெயினாக அந்த கோவிலுக்கு போகும்போது அங்கே விற்கிற அந்த தோசையை மறக்காமல் சாப்பிடுங்க. என்னதான் நம்ம வீட்டில் தோசை செஞ்சாலும் அந்த தோசையில் அழகாக அவங்க மிளகா பொடி வச்சு தருவாங்க. சூப்பராக இருக்கும். வாங்க நாங்கள் அடுத்து எங்கே போகணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டி புண்ணியம் அப்படின்ற ஒரு கோவிலுக்கு தாங்க போகணும். இது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐக்ரீவர் யோக ஐக்ரீவர் இருக்கார். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மெயினாக இந்த கோவில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி, குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தேவநாத பெருமாள் அவரும் இங்கே தான் இருக்கிறாரு. ஐக்ரீவர் அப்புறம் ராமரோட சந்நிதிகளும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. இந்த ஐக்ரீவர் கோவில் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த கோவிலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐக்ரீவர் 4 கைகளோட, அதாவது சங்கு சக்கரதாரியாக யோக நிலையில் நமக்கெல்லாம் அருள் புரிவாருங்க. இங்கே மெயினாக எதுக்கு போவாங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூல் காலேஜஸ் படிக்கிற குழந்தைங்க இந்த கோவிலுக்கு போய் ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் வச்சு நல்லா வழிபட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கல்விக்கு உகந்த ஐக்ரீவருங்க. நம்ம என்ன பண்ணலான்னா அங்கே போயிட்டு ஏலக்காய் மாலையை அவருக்கு சாத்தலாங்க. ஸோ கோவில் வாசல்லையே பார்த்தீங்கன்னா எல்லாமே விற்பாங்கங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அழகாக ஐக்ரீவரை வழிபட்டுட்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற கன்னி கோவில் தாங்க போகணும். இது மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கன்னி கோவிலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 7 கன்னிகள் இருப்பாங்கங்க. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, நாராயணி, வராகி, இந்திராணி, சாமுண்டி, இவங்க 7 கன்னிகைகளும் தான் அங்கே அழகாக நமக்காக காட்சி அளிப்பாங்க. நம்ம மனசார அங்கே போய் என்ன ப்ரே பண்ணிக்கிட்டு வந்தாலும் கண்டிப்பாக நடக்குங்க. இந்த பிராமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாவோட அம்சம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 கரங்களை அழகாக வச்சுருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அன்னப்பறவையை வாகனமாக கொண்டவங்க. இவங்க ஒயிட் கலரில் ஆடை தான் அணிஞ்சிருப்பாங்க. ஸ்படிக மாலையை ஆபரணமாக போட்டிருப்பாங்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட அம்சங்க. இவரும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் போல 3 கண்களும் 5 திருமுகமும் வச்சுருப்பாங்கங்க. அழகாக கைகளில் பார்த்தீங்கன்னா பாசம், அங்குசம், மணி, சூலம், பரசு, இந்த 5 ஆயுதங்களை அழகாக வச்சுருப்பாங்க. இவங்களோட வாகனம் பார்த்தீங்கன்னா ரிஷபத் திணைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கௌமாரி பார்த்தீங்கன்னா முருகனோட அம்சங்க. இவங்க கிட்டேயும் பார்த்தீங்கன்னா 4 கரங்களை வச்சுருப்பாங்க. 2 கைகளை வஜ்ரம் வச்சுருப்பாங்க. மற்ற 2 கைகளில் பார்த்தீங்கன்னா சக்தியோட ஆயுதங்களை வச்சுருப்பாங்கங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மயில் பறவை தான் வாகனமாக வச்சுருப்பாங்க. அடுத்தது நாராயணி பார்த்தீங்கன்னா விஷ்ணு அப்படின்னு அழைக்கப்பெறும் திருமாலோட அம்சங்க. இவங்களுக்கு வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரும் இருக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா 4 கரங்களை வச்சுருப்பாங்க. 2 கைகளில் சக்கரத்தையும் 2 கைகளில் சங்கையும் வச்சுருப்பாங்கங்க. அடுத்தது வராகி பார்த்தீங்கன்னா திருமாலோட வராக அம்சங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்றி முகம் வச்சுருப்பாங்க. 4 கரங்களை வச்சுருப்பாங்க.
2 கரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்டத்திரையும் கலப்பையும் வச்சுருப்பாங்கங்க. இவங்களுக்கு வந்து கருப்பு நிற ஆடை தான் வந்து உடுத்திருப்பாங்க. இவங்க சிம்மம் வாகனத்தில் வந்து இருப்பாங்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திராணி வந்து பார்த்தீங்கன்னா தேவலோகத்து அரசனான இந்திரனோட அம்சம்ங்க. இவங்களும் 4 கரங்களை வச்சுருப்பாங்க. பின் 2 கரங்களில் வந்து சக்தியையும் அம்பினையும் வச்சுருப்பாங்கங்க. இவங்க ரத்தினம் கிரீடம் வச்சுக்கிட்டு அழகாக வெள்ளை கலரில் யானை வாகத்தில் வந்து அழகாக அமர்ந்திருப்பாங்கங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 7வது கன்னிகை சாமுண்டி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரனோட அம்சம்ங்க. இவங்க கிட்டேயும் 4 கரங்கள் இருக்கும், 3 நேத்திரங்கள் இருக்கும், கோரை பற்களும் கருமேனியும் உடையவருங்க. இவங்களும் ரொம்ப அழகாக அங்கே வந்து வச்சுருப்பாங்க. இவங்க வந்து அரக்கர்களை அழிப்பதற்காக அபராதம் எடுத்தாருங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த 7 கன்னிகைகளும் நம்மளுக்கு பார்த்தாலே ஒரு அழகான ஒரு நம்மளையும் மீறி வந்து வேண்டிப்போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா இந்த கோவிலுக்கு போய் நீங்களும் வந்து அவங்களோட 7 கன்னிகைகளோட அருளை வந்து கண்டிப்பாக வச்சுட்டு வாங்குங்க. கோவிலெலாம் முடிச்சுட்டு அப்படியே லஞ்சுக்கு வந்து அழகாக பாலாஜி பவன் குரோம்பேட்டில் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. நியூ இயர் அன்னைக்கு காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் அழகாக கத்திரிக்காவும் தக்காளியும் போட்டு ஒரு கொஸ்துவும் செஞ்சோம். சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். நியூ இயர் அன்னைக்கு ஸ்வீட் இல்லாமலா சூப்பராக ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயருக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் சீடையும் அவளையும் வச்சு ஒரு சூப்பரான கேசரி டைப்பில் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருந்தேன். அதோட ரெசிப்பியை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஸ்வீட்டடு கொண்டாடு அப்படி தான் வந்து நாங்கள் எங்கள் நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணோம். இந்த நியூ இயரில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து வீட்லேயே ஃபேமிலி கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணதும் நல்லா தான் இருந்தது. எனக்கு ஒவ்வொரு நியூ இயருக்கும் எங்கேயாவது வெளியில் போவோம், சரி வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வீட்லேயே ஃபேமிலி கூடயும் கிட்ஸ் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் நியூ இயர் வந்து சூப்பராக போயிருக்கும்னு நினச்சிருப்பேன். கண்டிப்பாக வந்து அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ ஜேயர்ஸ் டைரி ட்ரெஷர். நம்ம சேனல் ஜேயர்ஸ் டைரி ட்ரெஷருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பபாய்.